ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி. பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு காலிஃப்ளவரை சுடு தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது மசாலாவுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு 5-6 முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காலிஃப்ளவர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல அதை தனியாக கடாயில் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இப்போ அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் அது சேர்த்துட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பட்டாணி, காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.